ஆமா பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா கழுத்திலே மாலை இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெற்றியிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது, திருமணமான மங்கை போல் இருக்கிறாய். அதனால் உள்ள தீர்க்க சுமங்கலி பவ என்று வார்த்தை என்று கூறுகிறேன். உண்மைதான் சுவாமி. ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழும் பெண்ணை தான் அப்படி சொல்வார்கள். அதுதானே உண்மை சுவாமி. நீங்கள் தீர்க்க சுமங்கலி பவ என்று வாய்த்து விட்டீர்கள். ஆனால் என் கணவர் இதை இறந்து கிடக்கிறார். ஆமா பெண்ணி, உனது கணவன் இறந்து விட்டார். கணவன் இறந்த பிறகு ஒரு பெண்ணாகப்பட்டவள் அமங்கலியாக அல்லவா காட்சியளிக்க வேண்டும். நீயோ எனது கண்களுக்கு சுமங்கலியாக காட்சியளித்தாய். ஆகினால்தான் உன்னை பார்த்ததும் நான் தீர்க்க சுமங்கலி வாழ்த்தினேன். ஒரு கணவன் ஒரு பெண் தீர்க்க சுமங்கலியாக வாழ முடியாது. தேவர்கள் அப்படி வாழ்த்தலாமா? வாழ்த்தவே கூடாது. வார்த்தை வீண் போகக்கூடாது சுவாமி. ஆகையால் என் கணவர் உயிரோடு இறந்து கிடக்கும் உன்னை கணவனுக்கு நான் உயிரை கொடுக்க வேண்டுமா? ஆமா பெண்ணி, ஏதோ என்னையும் அறியாமல் உன்னை பார்த்து நான் தீர்க்க சுமங்கலி வாழ்த்து விட்டேன். நான் வாழ்க்கையதான் அப்படி முடியாதுன்னா பின்தொடர்ந்து நான் வருவேன். நாராயணம், என்னோடு நீ வர போகின்றாயா? ஆமா, நான் ஒரு பிரம்மச்சாரி. என்னோடு நீ வந்தால் பார்ப்பவர்கள் அனைவரும் என்னை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். பெண்ணி, நீ நினைப்பது தவறு, உரைக்கும் வார்த்தை தவறு. ஆகினால் வழிபடி நான் சென்று வருகிறேன். இல்லைன்னா கணவருக்கு உயிரை கொடு. கொடுத்தால் உன் கணவனுக்கு உயிரை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்னோடு வரப்போகின்றாய். சரி, உன் பரிதாப நிலை கருதி இப்பொழுதுதான் எனக்கு ஒரு யோசனை நினைவுக்கு வருகிறது. என்ன? ஒரு பொருளை எந்த இடத்தில் தொலைத்தோமோ அங்கு தேடினால் தான் கிடைக்கும். துளைத்த இடத்தை விட்டுவிட்டு மற்றொரு இடத்திலே தேடினால் கிடைக்குமா? கிடைக்காது. உனது கணவனுடைய உயிரை கவர்ந்து சென்றது யார் தெரியுமா? யார்? வைவசுத பட்டணத்தை ஆளக்கூடிய யமதர்மன். அந்த யமதர்மன் இந்த பூலோகம் வந்தால் நிச்சயமாக உன் கணவனுக்கு உயிர் வந்துவிடும். யமதர்மன், அந்த யமதர்மனை நான் எப்படி பார்ப்பது? நாராயணா, இந்த பெண்ணிடத்திலே நானே உரைத்து விட்டு வெளுத்திலே நானே அகப்பட்டுக் கொண்டேன். அப்படி என்றால் அந்த வைவசுத பட்டணம் எங்க இருக்கிறது? யமதர்மன் எப்படி இருப்பார் உனக்கு தெரியாதா? சரி, உனக்காக உன் பரிதாபம் நிலைக்கிறது. இப்பொழுதே புறப்படுகின்ற வைவசுதப்பட்டினம் சந்திக்கிற யமதர்மனை தந்திரமாக பூலோகம் அழைத்துள்ளேன். எப்படி பாதத்தில் சாஸ்தாக வணங்கினாயோ அதே போன்று அந்த யமதர்மன் பாதத்தில் வணங்கினால் நிச்சயமாக உன் கணவனுக்கு உயிர் வந்துவிடும். நீங்கள் சீருக்கு சுமங்கலியோடு வரலாம். சரி வரட்டுமா? நமோ நாராயண. என் கணவருக்கு உயிர் வருமா? யமதர்மன் உயிர் வரும் என்று நேரடி கணவரை தவறு செய்து விட்டிருப்பேனே, எரித்து விட்டிருப்பேனே. சுவாமி, உன்னை உயிரோடு பார்க்கிறேன், உன்னோடு வாழப் போகிறேன். மண்ணிலே மறைந்து விட்டாய் என்று வேதனோடு இருக்கிறேன் நான். சுவாமி, சுவாமி, மண்ணை விட்டு போனால் என்ன என்னுடைய
அந்த கணக்கை பார்க்காமல் ஏதோ வினை கணக்கை நமோ நாராயணன் அழைத்தவன் குரலுக்கு வருவேன் சந்தைக்கு வேண்டிய மதனை மாமா மதர்மா வர வேண்டும் மாமா வர வேண்டும் அருமைய பிள்ளையே நலமோடு இருக்கிறீரா என் நலத்தில் இதுவரை எந்த குறையும் கிடையாது இது அப்புறம் தான் என்ன ஆகும் தெரியல மாமா அமருங்க மாமா அமருங்க இந்த சிம்மாசனத்தில் நீங்க ஆமா இந்த சிம்மாசனத்தில் மேலாகி ஏதோ ஒரு மலை ஒன்று தூக்கி கொடுக்கிறது அது பர்வதமலை என்று உரைப்பார்கள் ஓ உண்மைகிரி பர்வதமலை ஆமா மயிலிடையால் தொங்கவிடப்பட்டிருக்கிறது தொங்கவிடப்பட்டிருக்கிறது ஆமா சிம்மாசனத்தின் கீழாகி ஏதோ அனல்மயத்தோடு ஒரு ஆறு ஓடுகிறது அக்னியாறு இதன் மத்தியில் சிம்மாசனம் எதற்காக தெரியுமா யமதர்ம தர்மம் தவறிவிட்டால் அந்த பர்வத மலையானது என் சிரத்தின் மேலே அறுந்து விழுந்தால் கீழே ஓடிக்கொண்டிருக்க மகிநாட்டில் இருந்து சாம்பலாகி விடுவேன் இதுவரையில் நீதி தவறாகதான் அது அப்படியே இருக்கிறது ஒருவேளை நீ நீதி தவறிவிட்டால் கடமை ஏதாவது சிறிய தவறு செய்து விட்டால் இந்த அக்னி ஆற்றில் விழுந்து எரிந்து சாம்பலாகி விட மும்மூர்த்தி உங்களுக்கு சாபத்தை கொடுத்திருக்கிறார் சாபம் அது இதுவரையில் கடமையில் இருந்து சிறிய தவறு செய்யாமல் கிடையாது சிறப்பான முறையில் ஆட்சி வருவா இதில் அமர்ந்தால் எனக்கு ஆபத்து நேராது அல்லவா ஆபத்தாவது உங்களுக்காவது அப்படியா உங்களால் எங்களுக்கு ஆபத்து வராதுதான் சரிதான் எப்படி தெரியுமா எப்படி உங்களை பார்த்த உடனே அளவில்லாத ஆனந்தம் என்ன தவறு இருந்தாலும் எங்கெங்கயோ போனேன் யார் யாரையோ பார்த்திருப்பேன்
ஆனால் ஒருவர் கூட வா நாரதா திரு நேரம் அமர நாரதா என்று ஒருவருமே ஒரு வார்த்தை கொடுத்து தெரியாது. அவ்வளவு நல்லவர் நீ. ஆனால் இந்த வைவசூத பட்டினம் வந்தவனி நீ அமரக்கூடிய சிம்மாசனத்தை அமர செய்து இப்படியெல்லாம் எனக்கு பணிவிட செய்றியே. அவர்கள் மரியாதை தெரியாதுங்கள் மாமா. நான் உனக்கு என்னதான் கைமாறு செய்ய போறேன் போயிட்டு அதுவே போதும் எனக்கு. நீ நின்னா கலகம், நடந்தா கலகம், உட்கார்ந்தா கலகம், எழுந்தா கலகம், போனா கலகம், நீ எது பேசிக்கிட்டாலும் நீ வந்த வாக்கில் போனா போதும். ஏமா தெரியுமா மாமா, இன்றுமே இல்லாமல் என்று உன்னை காண ஓடி வந்திருக்கிறேன். காரணம் தெரியுமா? நான் ஆரம்பத்திலே உரைத்திருக்கிறேன். என்ன இருப்பது 14 உலகம். அந்த 14 உலகத்திலே 13 உலகம் நீ எங்க வேண்டுமானா போவா மாமா என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் வயது சுத்தப்பட்டிருந்த நாடி என்று வந்திருக்கிறாய். என்ன காரணமோ? காரணம் இல்லாமல் வருவேனா? அதானே காரணத்தோடு தான் வந்திருக்கிறேன். இருக்கும். எனது அண்ணன் தக்கன் படுத்த பிள்ளைகள் 10 பெண்களை உனக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். உண்மைதான். ஐயோ, அந்த சியாமலா இருக்கிறாளே, சியாமலா, அவளா கூட சமாளிக்க முடியவில்லை என்னால். ஆகினால்தான் அந்த பெத்த பெண்களும் எப்படி இருக்கிறாள் என்று பார்த்து விட்டு செல்வான் என்று ஒரு நிபந்தி. பார்க்கலாமா? பார்த்து விட்டு அனைவருமே நம்மோடு இருக்கிறார்கள். என்னிடம் இருக்கும்போது குறை இருக்குமா? இருக்காது. உன்னை பற்றி தெரிந்தும் சோதனை செய்வதற்காக சோதனை செய்வதும் சோதனைக்குள் ஆளாக்குவதும் நீங்கள் தானே மாமா. ஆனால் இன்று உன்னை காண வேண்டும் என்று ஓரோடு வந்திருக்கிறேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? எம தெரியுமா? உன்னை காண வேண்டும் என்று உள்ளோம் உன்னை காண வேண்டும் என்று உள்ளம் கருதியேன் யார் தான் என்னை மதிப்பார்கள் மாமா? நான் எப்பேற்பட்டவர்? உயிர் பிடிக்க தொழில் நினைச்சார்கள் அல்லவா? என்னை பார்த்தாலே பாமர மக்கள் பறந்து விரித்து கொண்டு ஓடுவார்கள். எமதர்மா, ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது உன்னுடைய உள்ளம் எப்பேற்பட்ட உள்ளம் என்று. தருமன் என்ற பெயர் பொறுத்து உன் ஒருவனுக்கு மாமா, உன்னை விட இந்த உலகத்தில் யாருக்குமே அந்த பெயரே இருக்க கூடாது. ஐயோ, ரொம்ப புகழாத மாமா. யமதர்மன் என்றால் நீதாயா யமதர்மன்? சரி மாமா. இருந்தாலும் உன்னை பார்க்கலாம் என்று புறப்பட்டு வரும் தருவாகி வரும் நேரத்திலே பூலோகத்தின் வழியாக வந்து கொண்டிருந்தான். அப்படி பூலோகத்தின் வழியாக ஒரு சமயத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் கடுமையான தவத்தை மேற்கொண்டிருந்தாள். இது என்ன அதிசயமா? இல்ல உலகத்தில் நடக்காததா? பெண்கள் அனைவருமே தெய்வத்தை கோரி தவம் இருப்பாங்க. கணவனாய் இருக்க வேண்டும், நான் பூ போட்டு இருக்க வேண்டும் என்று பெண்கள் அனைவரும் கடவுளை நோக்கி தவம் இருப்பது வழக்கம் தானே. என்னுடைய ஆயுட்காலம் நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், தன்னுடைய மாங்கல்யம் நல்லா இருக்கணும், தவத்தை மேற்கொள்வது வழக்கம். ஆமா. எங்க எவன் முன்னாடி தாலி நீ விட்டு வச்சுக்கிற? சரிவா? அந்த பெண்ணாகப்பட்டவள் கடுமையான தவத்தை மேற்கொண்டிருந்தாள். அந்த பெண்ணின் அருகாமலை சென்றி, பெண்ணி இவ்வளவு கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாயே, யாரை குறித்து கடந்த முறையாய் என்று கேட்டிருப்பாய் மாமா. அதற்கு அந்த பெண்ணோட நினைவுறுத்தல் தெரியும். சொன்னால் நான் வணங்கக்கூடிய தெய்வம், என் குடும்பத்தின் குத்து விளக்கு, என் குலதெய்வம், அந்த யமதர்மனை குறித்து கடந்த பூலோக மக்கள் என்ன பார்த்தாலே 18 ஓடுவாங்கன்னு இப்பதான் சொன்னேன். பூலோகத்தில் அதுல நான் குடும்ப குத்துவலுக்கு நான் குல தெய்வம் குலதெய்வமா நினைத்து உன்னையை வணங்கி கொண்டிருக்கிறாள்.
அந்த பெண்ணு ஆமையா இத்தனை நம்பணும். உடனே அந்த பெண்ணின் அறியாமல் சென்று சென்று பெண்ணி உன் குலதெய்வம் குடும்பத்தின் குத்து விளக்கு நீ வணங்கக்கூடிய தெய்வம் யமதர்மன் என்று உரைக்கிறாய். ஒருவேளை நீ வணங்கும் பக்திக்கு மெச்சி உனது ஆண்டவன் அந்த யமதர்மன் உன் கண் முன்னால் காட்சியளித்தால் நீ என்ன வர கேட்க போகிறாய் என்று கேட்டி கரெக்டா கேட்டுக்கிறேன். அதற்கு அந்த பெண்ணளவில் என்ன உரைத்தால் தெரியுமா? என்ன சொன்னா? நான் வணங்கக்கூடிய தெய்வம் என் குலதெய்வம் அந்த யமதர்மன் கண் முன்னால் காட்சியளித்தால் நான் கேட்கக்கூடிய வரம் என்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் இன்றோடு சாக வேண்டும். நல்ல புருஷன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ்வனோடு வரத்திலே கேட்கப்படுகிறது. உலகத்தில் இருக்கிறார்